பிஜேபி பட்ஜெட் கொடுமைகள் நேற்று ஃபுல்லாக எந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் பார்த்ததால் நிர்மலா சீதாராமனை வச்சு மீம்ஸ் போட்டு தாகியிருப்பாங்க. காரணம் நேற்று பட்ஜெட் டேனா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த டெவலப்மெண்ட்டுக்காக இந்த வருஷத்துக்காக இவ்வளோ காசு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடத்துல அவங்க தமிழ்நாட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி சங்கீஸை எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் பிஜேபியை ஓட் போட்டு மட்டும் ஜெயிக்க வைக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் மட்டும் தரணுமான்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க பைத்தியமா இல்லை பைத்தியமாக நடிக்கிறானுங்களாம் தான் இருக்குது. நாங்கள் ஓட் போட்டு ஜெயிக்க வைக்கிறதுனால எங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி தாங்க. அப்புறம் என்ன இதுக்குடா என்கிட்ட சானிடைசர்லேருந்து சானிடரி பேட்ஸ் வரைக்கும் ஜிஎஸ்டி வாங்குறீங்க? நான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்கலையே, விட்டுற வேண்டியதானே? இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிக்கல நாங்கள் ஜிஎஸ்டி கட்டாமல் விட்டா சைலண்டாக இருப்பீங்களா? இல்லை இந்த வாட்டி நீங்கள் எதனா கொடுத்துருந்தாவது அடுத்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு மேந்திருக்கும். இப்போ இப்படி பண்ணிட்டீங்கல்ல, தமிழ்நாட்டில் தாமரை மலர்றதுக்கு நீங்களாவே அமோகமாக ஒரு வழியை பார்த்துட்டீங்க. சூப்பராக மலர போகுது. வீடியோ பார்க்குற நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் எவ்வளோ பேர் பிஜேபி ஓட் போட மாட்டீங்க தம்ஸ் அப் எமோஜி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.